பாக்யா ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடா அங்க இனியா அண்ட் நிதீஷ் வந்திருக்காங்க. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இதனால உடனே கோவத்த கூட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இனியா ஓடி வந்து அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பாக்யாக்கு எதுவுமே புரியல. என்ன அப்படி பார்க்குற? இந்த பாரு நிதீஷும் வந்திருக்காரு அப்படின்னோன வாங்க அப்படின்னு. ஈஸ்வரி வாங்கன்னு கூப்பிடு, சாப்பிடுங்கன்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டு இருக்காங்க நிதீஷ. சரி, எனக்கு உன் ஞாபகமாவே இருந்துச்சும்மா. எனக்கு உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேம்மா அப்படின்லாம் சொல்றாங்க. பாக்யா சாப்பிட்டுட்டு தான் நிதீஷ் வந்து போவாராம். நீ போயிட்டு தடபுடலா ஏற்பாடு பண்ணு அப்படின்னோனே, ஆமாம்மா பாக்யா அப்படின்னு கோபியும் ஒரு பக்கம் சொல்ல, ஆமாம்மா உன் சாப்பாடு நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. எனக்கு சமைச்சு குடுமா அப்படின்னு இனியா வந்து கேட்க, பாக்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. யார் என்ன பேசினாலும் காதுலயே வாங்கல. ஏதோ மைண்ட் அப்செட்ல அப்படியே கிச்சனுக்குள்ள வராங்க. ஸோ ஜெனியும் அதே மாதிரி அமிர்தாவும் வராங்க. வந்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அத்தை? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. சூப்பராக சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ சாப்பாடெல்லாம் நிதிஷ்க்கும் இனியாவுக்கும் போடுறாங்க. ஆண்டி இனியா சொன்னது தப்பே கிடையாது. உங்கள் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ட்டு. மாப்பிள்ளைக்கு ஆம்லெட் எடுத்து வை, மாப்பிள்ளைக்கு அதை வை இதை வை அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் செல்ல கோபியை திரும்பவுமே முறைக்கிறாங்க பாக்யா. ஸோ அடுத்ததா வந்து இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. இனியாவும், நிதிஷும் "நான் கிளம்புறேன்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அ பேசாம நான் இங்கேயே இருந்துட்டுமா" அப்படின்றாங்க. "சரி மாப்பிள்ளையோட சேர்ந்து நீ இங்கேயே இருந்துரு" அப்படின்னு கோபி சொல்ல, உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, காலங்காலமா பெண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதானப்பா சம்பிரதாயம். என்ன புதுசா பேசுற? ஒரு ஒரு மாசம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் பழகிரும்" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு அப்புறமா இப்ப தான் பாக்யா ஸ்டார்ட் பண்றாங்க விஷயத்த. இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிடுங்க. நான் நல்லா வடிச்சு கொட்டுறேன். அதுக்கு தானே இந்த வீட்ல நான் இருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க பாக்யா. ஈஸ்வரி சொல்றாங்க, "எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு. "என்ன நடந்துச்சா? இன்னைக்கு என் ஹோட்டலுக்கு சுதாகர் வந்தாரு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, முட்டாள் மாதிரி யோசிக்கிறேன், முட்டாள் மாதிரி யோசிக்கிறேன். சைன் போட ரொம்ப பின்வாங்கினேன்" அப்படின்னு. "டேய் செல்லி நீ என்னடா சொன்ன? என்ன வந்து எதனால என்னை சைன் போட சொன்ன?" அப்படின்னு சொல்ல செல்லியன் சொல்றாரு, "இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டோட பேர் மட்டும் மாறும். இனியாவோட பேர அந்த மேனேஜ்மெண்ட்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு தான் வந்து அவர் சைன் வாங்கினாரு." "அப்படிதானே? ஆனா அந்த டாக்குமெண்ட்ல இப்ப என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க? இனியாக்கு கிஃப்ட்டா அந்த ரெஸ்டாரண்ட்ட நான் குடுக்குறேன்னு எழுதிட்டாரு அப்படியே. நான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டேன். இது பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்கலாம் தான் சொல்றீங்க, அவ்ளோ பெரிய பணக்காரர் உன்னோட சின்ன ஹோட்டலுக்கு ஆசைப்படுவாருன்னு சொல்லிட்டு, என்னைய முட்டாளாக்க பார்த்தீங்க. பாருங்க இப்ப நீங்க எல்லாரும் தான் முட்டாளாகி நிக்கிறீங்க. இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அம்மா நீ ஒழுங்கா படிச்சியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஒழுங்கா படிக்க தெரியாதவ தான் இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் அங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. தேவையில்லாம பேசாத செல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ அதுக்கடுத்து, "இல்ல நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டுருக்க பாக்யா, பேசிக்கலாம். சம்மந்தி இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு." அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கோபி வக்காலத்துவாங்க. ஆமா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சு, அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ட உருவாக்கினேன். ஆனா இப்ப அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறப்போ, அந்த வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னோனே, "சும்மா கத்தாத, தேவையில்லாத சீன் போடாத" அப்படின்னு ஈஸ்வரி புத்தியே இல்லாம திரும்பவும் பேசுறாங்க. "எப்படி இருந்தாலும் உன்னோட சொத்து உன் பிள்ளைங்களுக்கு தானே போகுது. அப்படியே இனியாக்கு போனா என்ன?" அப்படின்னு அறிவுக்கெட்டத்தனமா ஈஸ்வரி வந்து பேச, உடனே பாக்யா சொல்றாங்க, "யார் அறிவு கெட்டத்தனமா பேசுறது? நீங்களா நானா? நான் அவ்ளோ பேர வேலைக்கு வச்சு சம்பளம் குடுத்தேன். இப்ப யாரும் இங்க வேல கூட பார்க்க முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. ஒரு ஒரு விஷயத்த உருவாக்குறது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? ச்சீ! உங்கள்ட்டலாம் போய் பேசுறேன் பாரு" அப்படின்னு எல்லார்கிட்டயும் கத்திட்டு உள்ள போயிடுறாங்க பாக்யா. பாக்யாவ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அ அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அப்படின்னு ஷெலின் இப்ப வரைக்குமே புரிஞ்சுக்கல. அதே மாதிரி ஈஸ்வரியும் சொல்றாங்க, "ஆமாமா, அவ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு ஆடுறா. சம்மந்திய பார்த்தா அந்த மாதிரி தெரியல." அப்படின்னோனே, "சரி நம்ம விசாரிக்கலாம்." அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோபி சொல்ல, இப்ப இனியோட லைஃப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாக்யோட ரெஸ்டாரண்ட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது? எப்படி இந்த சீரியல முடிக்க போறாங்க? எண்ட் கார்ட் போட போறாங்க? அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.